Guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம லீட் கோட் 75ல இருந்து 30th ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். பிஃபோர் சால்விங் த ப்ராப்ளம் நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்துட்டு பைத்தான் கோடிங் அப்ரோச் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு போத் பைத்தான் அண்ட் ஜாவா கோட் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. கொஸ்டினோட டைட்டில் பாத்தீங்கன்னா ஆட் ஈவன் லிங்க்டு லிஸ்ட். இது வந்து ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா, given the head of a singly linked list, group all the nodes with odd indices together followed by the nodes with even indices and return the reordered list. The first node is considered odd and the second node is even, and so on. Note that their relative order inside both the even and odd group should remain as it was in the output. You must solve the problem in O of n extra space complexity and O of n times complexity அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து எப்பயுமே ஆடாக இருக்கும், ஃபர்ஸ்ட் நோட் வந்து ஆடாக இருக்கும், செகண்ட் இண்டிசஸ் வந்து ஈவனாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இப்போ 1 2 3 4 5 அப்படின்றது வந்து எடுத்துக்கலாம். இதோட இண்டிசஸ் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆடு, நெக்ஸ்ட் ஈவன், நெக்ஸ்ட் ஆட், ஈவன், ஆட். இது வந்து இண்டெக்ஸ், இது வந்து வேல்யூ. ஸோ ரெண்டுத்தையும் குழப்பிக்காதீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கேட்ட மாதிரி நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப் ஆல் தி நோட் வித் ஆட் இண்டிசஸ் டுகெதர். ஃபர்ஸ்ட் வந்து ஆட் இண்டிசஸ் வரும், ஃபாலோட் பை ஈவன் இண்டிசஸ். ஃபர்ஸ்ட் ஆட் இண்டிசஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இது ஆட், இது ஆட் அண்ட் இது ஆட். ஸோ இது எல்லாத்தையும், இந்த எல்லா வேல்யூவுமே தனியாக நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 1 3 5 அப்படின்றது ஆட் வேல்யூவாக கிடைக்கும். நெக்ஸ்ட் ஈவன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 and 4 தான். ஸோ அதனால ஃபாலோட் பை ஈவன் இண்டிசஸ்னால 2 and 4 அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அவுட்புட். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க, அவுட்புட்டில் 1 3 5 2 4 அப்படின்றது அவுட்புட் ஆகும். செகண்ட் எக்ஸாம்பிள்ல அதே மாதிரி நம்ம பார்க்கலாம். செகண்ட் எக்ஸாம்பிள் இதுல வந்துட்டு ஆட் இண்டிசஸ் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இது ஆட், இது ஆட், இது ஆட் அண்ட் இது ஆட். ஸோ இண்டிசஸ் எல்லாமே நான் பிளாக் கலர்ல கொடுத்துருக்கேன். அண்ட் மேல இருக்க ப்ளூ கலர் இது வந்து அதோட வேல்யூ. ஸோ ஆட் இண்டிசஸோட வேல்யூஸ் எல்லாத்தையும் தனியாக ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 3 6 7 அப்படின்றது கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஈவன் இண்டிசஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து 2 4 6 இது மூணுமே வந்து ஈவன் இண்டிசஸ். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 5 and 4 அப்படின்னு வரும். ஸோ 1 5 4 அப்படின்றத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோ இதுதான் பாத்தீங்கன்னா இதோட ஃபைனல் ஆன்சர். இந்த ப்ராப்ளம்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இண்டெக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஆட் வரணும், நெக்ஸ்ட் வந்து ஈவன் வர வைக்கணும். சோ லாஸ்டா வந்து ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி அவுட்புட்ல வந்து கொடுக்க போறோம். ஸோ இதுதான் ஓவரால் கான்செப்ட். ஸோ அதை தான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கேன். அண்ட் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிஷியலைஸ் லிஸ்ட். நம்ம வந்து லிஸ்ட் வந்து இனிஷியலைஸ் பண்றோம். குரூப் ஆட் அண்ட் ஈவன் நோட் செப்பரேட்லி. ஆட் இண்டிசஸ் அண்ட் ஈவன் இண்டிசஸ்லாம் தனித்தனியாக நம்ம வந்து எடுத்து எழுதிக்கிறோம் இது மாதிரி. அண்ட் கனெக்ட் தி ஆட் அண்ட் ஈவன் லிஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஆட் கனெக்ட் பண்ணிடுறோம், இது வரைக்கும் ஆடு, அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஈவன். ஸோ இது மாதிரி தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கான சால்விங் அப்ரோச் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பேஸ் கேசஸ். இஃப் த லிஸ்ட் ஹேஸ் 0 or 1 எலிமெண்ட், அதாவது அதில் அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு 0, அதாவது எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா ஒரே ஒரு எலிமெண்ட் ஜஸ்ட் 6 4 இது மாதிரி ஏதாவது சிங்கிள் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ரிட்டர்ன் த லிஸ்ட். அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம். இனிஷியலைஸ் பாயிண்டர், நம்ம வந்து 3 பாயிண்டர் வந்து இங்கே டிஃபைன் பண்ண போகிறோம். ஒன்று ஆட், இன்னொன்று ஈவன், இன்னொன்று வந்து ஈவன் ஹெட் அப்படின்னு. ஆட் வந்து ஃபர்ஸ்ட் நோட பாயிண்ட் பண்ணும், அண்ட் ஈவன் நோடு வந்து செகண்ட் நோடு, அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு அப்புறம் இருக்குது. நெக்ஸ்ட் ஈவன் ஹெட் வந்து ஸ்டோர்ஸ் தி ஹெட் ஆஃப் தி ஈவன் லிஸ்ட், அதாவது ஈவன் லிஸ்டோடைய ஹெட் எல்லாத்தையுமே ஈவன் ஹெட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். வி டோன்ட் லாஸ்ட் இட். ஸோ அதனால நம்ம வந்து அந்த இதை லாஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீஅரேஞ்ச் நோட். நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம் நோட்ஸை. மூவ் ஆட் பாயிண்டர் டு த நெக்ஸ்ட் ஆட் நோட். ஒரு ஆட் பாயிண்டரை நெக்ஸ்ட் ஆட் நோட்க்கு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஈவன் பாயிண்டர் வந்து நெக்ஸ்ட் ஈவன் நோட்க்கு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ ஈவன் டாட் நெக்ஸ்ட், ஆட் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து அதை நம்ம ஷிஃப்ட் பண்ணுவோம். ஆஃப்டர் த லூப் லிங்க் த லாஸ்ட் ஆட் நோட் டு ஈவன் ஹெட், அதாவது ஆட் நோட வந்துட்டு ஈவன் ஹெட்டோட நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆட் வந்து 1 இருக்கும், ஈவனுக்கு வந்து 2 அப்படின்ற வேல்யூ இருக்கும். 1 2 3 4 5 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆட் வந்து 1 இருக்கும், ஈவன் வந்து செகண்ட் பாயிண்டர், ஸோ 2 இருக்கும். ஈவன் ஹெட் பார்த்தீங்கன்னா ஈவனில் தான் இருக்கும், ஸோ அதுவுமே வந்து 2 தான் இருக்கும். ஸோ ஈவன் ஹெட் வந்து இங்கே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் ஆட் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுப்போம். ஸோ இப்போ ஆட் வந்து ஆட் டாட் நெக்ஸ்ட்னா நெக்ஸ்ட் 3 பாயிண்ட் பண்ணும். ஸோ ஸ்கிப் டு நெக்ஸ்ட் ஆட் நோட். நெக்ஸ்ட் ஆட் நோட் வந்து 3க்கு போயிடும். அதே மாதிரி ஈவன் வந்து 2ல இருந்து 4க்கு வந்து ஈவன் வந்து போயிடும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ல இருந்து 3க்கு ஷிஃப்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா 4 5 அப்படியே இருக்கு. 2 வந்து எப்படி ஷிஃப்ட் ஆகுதுன்னா, 2 வந்து டேரக்டா 2ல இருந்து 4க்கு வந்து ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் செகண்ட் ஐட்ரேஷன்ல என்ன பண்றோம்னா, ஆட் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும் போது அது வந்து 3ல இருந்து 5க்கு வந்து நம்மளுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த 4 வந்து இங்கே வந்துடும். ஸோ 1 3 5 அப்படின்றது ஆட் இண்டிசஸ்ல வரும். அண்ட் ஈவன்ல பார்த்தீங்கன்னா 2ல இருந்து அது வந்து 4க்கு தான் போகுது. ஸோ 2 to 4 அப்படின்னு போட்டுருவோம். இப்போ நம்மளுக்கு ஆட் இண்டிசஸ் தனியாக கிடைச்சிருச்சு, அண்ட் ஈவன் இண்டிசஸ் எல்லாமே தனியாக கிடைச்சிருச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணுறோம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 13524 அப்படின்றது வந்து கிடைச்சிரும். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான பைத்தான் கோடிங் வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம LeetCodeோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போகலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 29 ப்ராப்ளம் சக்ஸஸ்ஃபுல்லாக சால்வ் பண்ணியாச்சு. நீங்கள் இன்னும் இந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா என்னோட பிளேலிஸ்டான LeetCode 75 இருக்குது. நீங்கள் வந்து அதில் செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஆட் ஈவன் லிங்க் லிஸ்ட் அப்படின்ற ப்ராப்ளம்க்கான பைத்தான் சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண எக்ஸ்கியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு எலிமெண்ட் இல்லை ஒரு எலிமெண்ட் அந்த எம்டி எலிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த ஹெட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த லைன் வந்து கொடுத்துருக்கேன். இஃப் ஹெட் இஸ் நன் ஆர் ஹெட் டாட் நெக்ஸ்ட் இஸ் நன், ரிட்டர்ன் வந்து நம்ம ஹெட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அதாவது ஹெட் மட்டும் இருந்துச்சு, ஹெட் வந்து நன்னா இருந்துச்சுனாலும் ஹெட்டோடைய அடுத்த எலிமெண்ட் ஹெட் மட்டும் இருந்து அடுத்த எலிமெண்ட் நன்னா இருந்துச்சுன்னா, அப்போ ஒரே ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஹெட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாயிண்டர்ஸ் வந்து டிஃபைன் பண்ண போறோம். ஸோ ஆட் ஈக்குவல் டு ஹெட் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஈவன் ஈக்குவல் டு ஈவன் ஹெட் ஈக்குவல் டு ஹெட் டாட் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துருக்கேன். அதாவது ஹெட் வந்து இப்போ ஆட்ல இருந்துச்சுன்னா அது கூட நெக்ஸ்ட் எலிமெண்ட் ஹெட் டாட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஈவனா இருக்கும். ஸோ ஈவன் ஈக்குவல் டு ஈவன் ஹெட் அண்ட் ஹெட் டாட் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வைல் கண்டிஷன், அதாவது நம்ம ஆட் தனியா ஈவன் தனியா நம்ம செப்பரேட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக வைல் கண்டிஷன் வந்து கொடுத்துக்கிறேன். அதாவது ஈவன் எக்ஸிஸ்டா இருந்துச்சுன்னா ஈவனுக்கு இருக்க அடுத்த எலிமெண்ட் எக்ஸிஸ்டா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த வைல் லூப்குள்ள வந்து வரும். ஸோ என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஆட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஈவன் டாட் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இப்போ ஆடோட நெக்ஸ்ட் வேல்யூ வந்து ஈவனோடைய நெக்ஸ்ட் வேல்யூவா இருக்கும். ஸோ ஆட் ஈக்குவல் டு ஆட் டாட் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் ஈவனுக்கு வரும். ஈவன் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஆட் டாட் நெக்ஸ்ட் அண்ட் ஈவன் ஈக்குவல் டு ஈவன் டாட் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் முடிச்ச உடனே லாஸ்டா ஆட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஈவன் ஹெட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ ஈவன் ஹெட் அப்படின்றத கொடுத்துட்டேன். லாஸ்ட் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெட்டை தான் ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ ரிட்டர்ன் ஹெட் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பாக்குறேன். சக்சஸ்ஃபுல்லா எல்லா டெஸ்ட் கேசஸுமே பாஸ் ஆகிடுச்சு. தென் வந்து நம்ம கோட் சப்மிட் பண்ணிடலாம். அண்ட் கோடுமே அக்செப்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் குவரிஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then bye from me.